ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதுக்கு மேலும் நீ தயங்க வேண்டாம். நம்பிக்கையோடு என்னை தொட்டு விட்டாயா? தீய சக்திகளும் உனக்கு எதிராக தீங்கு செய்ய தயாராக இருந்த மனிதர்களும் இப்போதே உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அதுக்கப்புறம் உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துட்றேன். அதுக்காகவே தான் இந்த வஜ்ரகோசம் சிம்மவாகினி வராகி அம்மாவுடைய உருவத்தை தொட சொன்னேன். என் உருவத்தை தொட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் வந்து சேரும். எந்த விஷயத்தை நீ மிக பெருசாக நினச்சி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே மிக அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என் செல்லமே. உன்னை நோக்கி நெருங்கி வந்த அந்த தீய சக்தியை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இந்த வராகி அம்மா உனக்காக நல்ல சக்தியாக உனக்கான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்திருக்கேன். இனிமேலும் யார் உன்னை அழிக்க நினச்சாலும் ஒடுக்க நினச்சாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் பொறுமையாக இருக்கேன். உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க உனக்கே தெரியாமல் உனக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு உன்னை கீழே இறக்கவும் தோற்கடிக்கவும் நினச்ச மனிதர்களை இனிமேலும் நான் பொறுமையாக விட்டு வைக்க மாட்டேன். இதோ உனக்காக நான் வந்துட்டேன். உனக்கு எதிராக கெட்டது செய்ய நினச்ச மனிதர்களை உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ என்னை தேடி வந்து என்னை வணங்கும் போது நான் உனக்கான நல்லதை செய்யாமலா விட்டுடுவேன்? இதோ உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களும் பிரச்சனையுமா இருக்கேன்னு வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் உனக்கு எதிராக மனிதர்கள் செய்த சூழ்ச்சிகளையும் போக்குவித்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். யார் உனக்கு கெடுதல் செய்ய நினச்சாலும் இந்த வராகி அம்மா அதை அழித்து ஒழித்து முடிவு கட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அல்லது மனசில் வருத்தமோ குழப்பமோ இருக்குன்னா ஒரு விளக்கை ஏற்றி அமைதியாக அந்த தீபத்தின் முன்பாக உட்காந்துடு. ஏன் முன்னால் விளக்கேற்றி நீ என்னை நோக்கி அமரும்போது நான் கண்டிப்பாக உன் மனசில் இருக்க தேவையற்ற குழப்பங்களையும் தீய விஷயங்களையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். அல்லாட்டி என்னுடைய சன்னதிக்கோ என் கோயிலுக்கோ வந்து அமர்ந்து கொஞ்ச நேரம் 5 நிமிஷமாவது உட்காந்து பிரார்த்தனை செஞ்சினா உன் கண்களின் மூலமாகவே உன் மனசுக்குள்ளே உள்ளதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன் என் செல்லமே. யாரெல்லாம் உனக்கு கெட்டது செஞ்சாங்களோ இன்னும் யாரெல்லாம் உனக்கு கெட்டது செய்ய நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கெடுதல்களிலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. யாராவது உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் அல்லது ஆணவத்தோடு அகங்காரத்தோடு உன்னை அவமானப்படுத்தி பேசினாலும் கண்டிப்பாக அவர்கள் தவறை அவர்கள் உணர்ந்து கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்பித்து கொடுத்தே தீருவேன். தேவைக்கு வந்து உன்னை பயன்படுத்திட்டு உதாசீனம் செய்தவர்களையும் இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு பிரியமான பிள்ளையாகி நீ இருக்கும்போது கண்டிப்பா உன் மன கலக்கத்தையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்தே தீருவேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமே அந்த கவலை உனக்கு வேண்டாம். உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு மட்டும் பிள்ளைகள் கிடையாது, அவங்க எனக்கும் பிள்ளைகள் தான். நான் படைச்ச என்னுடைய குழந்தைகள் தான். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. உன் பிரச்சனைகளுக்கும் உன் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டி உங்களுக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். எந்த வேலையை செஞ்சாலும் அது சரியாகவே நடக்க மாட்டேங்குது, ஒரே தளங்களாக பிரச்சனையாக இருக்கேன்னு வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன் வருத்தத்தை போக்கி பிரச்சனையை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன் பக்தியை பார்த்து மகிழ்ந்துதான் உனக்கான நல்லதை செய்ய நான் ஓடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற நல்ல விஷயங்களை பார்த்து நீ மகிழப் போகிறாய். இத்தனை நாளா இதுக்காக தாம்மா காத்திருந்தேன் வராகி தாயே, ரொம்ப நன்றின்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடிய நாள் நெருங்கி வந்துருச்சு. அது இதுவாகத்தான் இருக்குமோன்னு இப்போ நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறியோ அந்த விஷயத்தையே நல்லபடியாக இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போது மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதுமே செல்லமே. பல விஷயங்களை நீ மனசுக்குள்ளேயே போட்டு யோசித்து வருத்தப்பட்டு கவலையில் மூழ்கிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான்
உன் வேதனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை போலவே எல்லாரும் நல்லதையே நினச்சி நல்லதையே வாழ்ந்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் உன்னை போல எல்லாரும் நல்லவர்களாக இல்லை. அது தெரியாமல் மற்றவங்களையெல்லாம் நீ உன்னை போலவே நினைக்கிற. உன்னை போலவே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி நீ யாருக்கு நன்மை செய்தாலும் அது உனக்கே பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. வேதனையில் தவிக்கும் துடிக்கும் உனக்கு உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உள்ளத்தில் இருந்து உன்னை இயக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. தினந்தோறும் உனக்கு என் மேலே பக்தி அதிகமாவதை பார்த்து எனக்கு சந்தோஷம்தான். உன் பக்தியை கண்டு மகிழ்ந்துதான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி நடக்க போகிறதையெல்லாம் பார்த்து நிச்சயம் நீ சந்தோஷப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே, குழப்பம் அடையாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். பிரிந்த நட்புகள் ஒன்றாக சேர போறீங்க. இன்பமான செய்திகள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. உன் முகத்தில் இருக்கக்கூடிய இருண்ட கவலை கோடுகள் மறைந்து சந்தோஷ கோடுகள் அழகாக சிரிப்பாக வெளிவரப்போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத ஆச்சரியங்களை உன் வாழ்க்கை துணை உனக்கு தரப்போகிறாங்க. இனி எப்போதும் உன் வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் நிலச்சி இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நினச்சி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டாய் அல்லவா? இப்போது அதை நான் புன்னகையாக மாற்றி காட்டுறேன். நீ நினச்சது வேற, நடக்கிறது வேறன்னு இருந்ததெல்லாம் மாறி இப்போ நீ நினச்சதே நல்லபடியாக நடக்கும் காலம் வரப்போகுது. உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக போக விட்டுட மாட்டேன். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கையில் நீ எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன். முடிவுகளை எடுக்கும்போது குழப்பம் வந்துச்சுன்னா வராகியம்மா எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நல்ல முடிவை எடு. அந்த முடிவை உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்க போகிறேன். உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நல்ல நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு. நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் நம்ம எங்கே நகராமல் நின்றுவோமோ, நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமா, கஷ்டப்பட்டுருவோமோன்ற பயமே உனக்கு வேண்டாம். நிச்சயமாக இந்த வராகியம்மா நான் உன்னை உயர்த்துவேன். உன் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருந்து உனக்கான வெற்றிகளையும் நிச்சயமாக உன் கைகளில் பெறச் செய்வேன் என் செல்லமே. நீ கீழே விழுகும்படியாகவோ தோற்று போகும்படியாகவோ இந்த வராகியம்மா ஒரு நாளும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். நீ இருக்கும்போது உன் அருமை புரியாமல் உன்னை ஏளனமாக இலக்காரமாக அவமதிப்பவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். உன்னை யாரும் இகழ்ந்து பேசாத அளவுக்கு, தப்பாக பேசாத அளவுக்கு, தாழ்த்தி பேசாத அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி காட்டுறேன். இனிமேல் யாராவது உன்னை தப்பாக நினைக்கக்கூட அவங்க மனசு பதறும். இனிமேல் எல்லாரும் உன்னை நல்லபடியாக நினச்சி நல்லபடியாக உன்னிடம் பழகி உன்கிட்ட நல்ல முறையில் நல்ல விஷயங்களை செய்யும்படியும் அவங்களுக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தை உண்டாக்க போகிறேன். எல்லாரும்
இனிமே உன் மேலே அன்பை பொழிவார்கள். தடைகளை எல்லாம் தகர்த்து உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன் அல்லவா. இனிமே நீ மனச்சோர்வோடு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முழு விருப்பத்தோடு செய்ய பழகு. நீ எதிர்பார்க்கும் விஷயங்களில் எல்லாம் நான் நிச்சயம் உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன். அதே போல் உனக்கான வேலைகளில் எல்லாம் நானே உடன் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குறேன் செல்லவே. உன் மனசில் இருந்த கெட்ட எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் இப்போது இல்லை. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னை சீரமைச்சு உனக்கான நல்ல எண்ணங்களையும் உனக்கான நல் வாழ்க்கையும் கூட இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுத்துட்றேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தே தரும். நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இனிமே என் அன்பு பிள்ளை அண்ணி எது நினச்சும் கவலைப்பட வேணாம். நீ நினைக்கிற அளவுக்கு இங்கே எதுவும் தப்பாக போயிடலை. நான் உன் கூடவே தானே இருக்கேன். மனசை அமைதிப்படுத்து. உன் யோசனைகளை தெளிவுபடுத்தி உனக்கான சிறப்பான சிந்தனைகளை கொடுத்து உன் வாழ்க்கையும் அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர், என்னால் படைக்கப்பட்டவர். இப்போது நடக்கும் விஷயங்களை வச்சும் உன்னுடைய சூழ்நிலைகளை வச்சும் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கை துணைக்கு உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்கி அவங்கள நல்லபடியாக உன் அன்புக்கு உகந்தவர்களா உனக்கான அன்பை கொடுப்பவர்களாக நான் மாற்றுவேன். உண்மையான உன் அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். நீ தான் எல்லாமேன்னு அவங்க உன் காலடியிலே விழுந்து கிடக்கும் நிலை கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுது என் செல்லமே. நீ எதிர்பார்த்த மாற்றத்தையும் உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனிதர்கள் யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, யாராவது நம்மளை ஒரு சின்ன நல்ல வார்த்தையை சொல்லி நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்களான்னு தானே எல்லாரும் ஏங்கி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. யாராவது நல்லது செஞ்சால் நீயும் பாராட்டு. யாருக்காவது நல்லது நடந்தால் அதுக்காக அவங்களுக்கு நீ வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர்களும் மகிழ்வார்கள். நாளைக்கு அதே நல்ல விஷயத்தை உனக்கும் செய்வாங்க. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மற்றவங்க உன்னை வாழ்த்தும் போது அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா. நீ மற்றவர்களை வாழ்த்தும் போது மற்றவங்களை எனக்கு நல்லதை நினைக்கும் போது உன் கர்ம வினைகளுக்கு அகன்று விலகி போவதை உன்னால் உணர முடியும். இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக தானே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க. இதோ உன் உழைப்புக்கேற்ற முழு பலனையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சிரமம் பார்க்காம கொஞ்சம் தைரியமாக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து பழகு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு அழகாக ஆனந்தமான நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனச்சோர்வை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய கடமைகளை நீ கண்ணும் கருத்துமாக செய்யும்போது உனக்கு துணையாக பக்கபலமாக இந்த வராகி அம்மா நானே இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்குவேன். இனிமே உன் வாழ்க்கை ஒருபோதும் பின்னோக்கி செல்லாது. நீ முன்னோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்க போகிற. உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும் காலம் வரப்போகுது. எந்த நேரத்திலும் நீ தேவையற்ற எந்த எதிர்வரை சிந்தனைகளையும் உனக்குள்ளே வச்சுக்காத. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் உன்னிடமிருந்து போக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நானே உனக்கு உன் கைகளில் கொண்டு